வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு டெம்பிள் ரகசியம். இதுதான் இந்தியாவில் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அப்புறம் அதிகமான பக்தர்களை ஈர்க்கும் கோயிலா இருக்கு. முப்பெரும் தேவிகளான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோரின் உறைவிடமான இந்த கோயிலுக்கு 30 மீட்டர் நீளத்துக்கு உடலை குறுக்கிட்டு நடந்துதான் போகணும். இந்த கோவிலுக்கு பாகிஸ்தானிய தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருக்கிறதால மத்திய மாநில அரசுகளின் காவல் படையினரால பாதுகாக்கப்படுது. கடல் மட்டத்திலிருந்து 5200 அடி உயரமான திரிகூட மலையின் உச்சியில அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு பல பக்தர்கள் கட்ரா நகரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் கூட நடந்து வராங்க. அவங்களுக்காக முறையான கழிப்பிட வசதிகளையும் சிற்றுண்டி சாலைகளையும் மற்றும் மருத்துவ மையங்களையும் கோவில் நிர்வாகம் செஞ்சிருக்கு. கொஞ்சம் பணம் படைச்சவங்க இங்க ஹெலிகாப்டர்ல கூட வரலாம். கோவிலின் ஸ்தல புராணத்தின்படி ஒருமுறை இந்தியாவின் தென் பகுதியில வாழ்ந்த ரத்னாகர் சாகர் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைய திருமாலின் அம்சமா நினைச்சதால வைஷ்ணவ தேவின்னு பேர் வச்சு அந்த பெற்றோர் வளர்த்து வந்தாங்க. தற்செயலா சீதைய தேடி போன ராமரை பார்த்த வைஷ்ணவ தேவி தன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராமர் இந்த அவதாரத்துல தான் ஏக பத்தினி விரதன்னு சொல்லி கலியுகத்தின் கல்கி அவதாரத்தின் போது நிச்சயமா அவங்கள திருமணம் செஞ்சிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. அதுவரை இமயமலையின் அடிவாரத்துல இருக்கிற திரிகூடா மலைத்தொடரின் குகையில போய் தவம் செய்யுன்னு ஆணையிட்டு இருக்காரு. அப்படி வந்ததுதான் ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற வைஷ்ணவ தேவி கோயில். ராமர் ராவணனை போர்ல ஜெயிக்கணும்னு வைஷ்ணவ தேவி நவராத்திரியின் போது நோன்பிருந்தாங்களாம். அதனால நவராத்திரி காலங்கள்ல இங்க ராமாயணம் படிக்கிறாங்க. ஜம்முல இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவுல 5200 அடி உயரத்துல இருக்கிற இந்த வைஷ்ணவ தேவிய ஒரு குகையின் 30 மீட்டர் நீளத்தை உடலை சுருக்கி நடந்து போய் தான் பார்க்க முடியுங்கிறது சுவாரஸ்யமான விஷயம். இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.